ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம், இருந்த காலம், அந்த மாதிரி 3 காலங்கள் அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு காலங்களுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயங்களை வந்து நமக்கு குறிச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி சொல்லும் போது ஒரு காலத்தை பற்றி நம்ம எடுக்கிறோம், ஒரு நிகழ்காலத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க நிகழ்காலத்தில் பேசுகிறாங்கன்னா நம்ம பதிலுமே நம்ம நிகழ்காலத்தில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க எந்த காலத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் என்ன அவங்க சொல்ல வராங்க, அவங்களோட நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம பதில்களை கொடுக்கறது தான். அது எதிர்காலமாக இருந்தாலும் சரி, இறந்த காலமாக இருந்தாலும் சரி, இல்லை நிகழ்காலமாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்குது, பெர்ஃபெக்ஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பதில்களை நம்ம ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு ரூல் இருந்தால் ஒரு டென்ஸ் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாமானா கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரூல் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானு கேட்டால் கண்டிப்பாக, பட் இருந்தாலும் அந்த ரூலில் யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்றது ரொம்ப தெரிய வரணும். ஸோ ஒரு ரூலில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூலில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹெல்பிங் ஒர்க், ஒரு மெயின் வேர்ப் இருப்பாங்க. சரிங்களா. அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்க குறிக்கிற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க செயல் வார்த்தைகள், ஆக்ஷன் அப்படிங்கிறதும் இருப்பாங்க. ஸோ செயல் நோக்கு வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ செயல் நோக்கு வார்த்தைகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அந்த செயல் நோக்கு வார்த்தைகள்னால் என்ன பண்ணும், அந்த சென்டென்ஸை வந்து ஹைலைட் பண்ணி இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், ஸோ அந்த மாதிரியான அஃபர்மேட்டிவோடு எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன சென்டென்ஸ் என்ன மாதிரியான எழுதலாம், அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ், என்னென்ன ரூல் பேஸ் பண்ணி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார்மை நல்லா ஸ்ட்ராங் பண்ணாலே நெகட்டிவ் அண்ட் அஃபர்மேட்டிவ், அதாவது நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்டராகவே வந்துடும். ஸோ பாசிட்டிவ் ஃபார்மில் verb, அதாவது V1, V2, V3, V1 + ing. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் V1ங்கிறது which is indicate present form, V2 past, V3 வந்து past participle அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1ல என்ன பண்ணுறாங்க, ப்ளே. விளையாட அப்படின்னு எடுக்கும் போது V2 and V3ல ஒரு ஆக்ஷன் பிளேட், அதாவது விளையாடினேன், விளையாடினான். ஸோ விளையாடினேன், விளையாடினான் அப்படிங்கிறது மாதிரி. அண்ட் V1 + ing வந்து பிளேயிங். ஸோ அந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க, விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ என்ன செயலும் அந்த செயலை செய்துட்டு இருக்கிறது தான் ஐஎன்ஜி ஃபார்ம். V1 அப்படிங்கிறது இதுதான் நமக்கு verb 1 அப்படிங்கிறது இது. அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம சேர்க்கணும், பிளேயிங் அப்படிங்கிறது. ஸோ ஆக்ஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, யூ, ஹி, ஷி, தே, it, subject. ஓகேங்களா. then rule. subject plus is, am, are plus V1 + ing, verb 1 + ing க்கு அப்புறம் object. so rule is ready. ஸோ இப்போ யாருக்கு இது சூட் ஆகும்னு பார்த்துடலாம். ஐ, ஆம், வாஸ், ஹி இஸ், வாஸ், ஷி இஸ், வாஸ், இட் இஸ், வாஸ். நெக்ஸ்ட்டு you are, were, we are, were, they are, were. ஸோ இதுதான் நமக்கு என்னென்னா ஒரு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எது சூட்டபிளான ஃபார்முங்கிறது எழுதியாச்சு. ரூலும் ரெடி, இதுவும் ரெடி. இப்போது எக்ஸாம்பிள் எழுதலாம். எக்ஸாம்பிள் ஐ ப்ரெசன்ட் ஃபார்ம், இது பாஸ்ட், present, past, present, past.
ஸோ அப்போ ஐ ஆம் பிளேயிங்னா நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ என்ன விளையாடுறீங்க? ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிரிக்கெட் விளையாடுறேன். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஷயம் ஒரே ஒருத்தரை தான் இண்டிகேட் பண்ணுது. அ சிங்கிள் பர்சன் கேன் இண்டிகேட் ஐ. அந்த சிங்கிள் பர்சனுமே யார்? நான். அப்போ விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ அப்போ ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கும் போது நான் ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன்? விளையாடிட்டு இருக்கேன், ஒரு ஆக்ஷனை செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இல்லைங்களா? ஸோ அப்போ யாரை இண்டிகேட் பண்ணுறாங்க? த பர்சன் ஹூ இஸ் இண்டிகேட்டிங். அதன் பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆர் இருக்கிறான், விளையாடி கொண்டு இருக்கிறான், விளையாடி கொண்டு இருக்கிறாள், இருக்கிறார்கள் அப்படிங்கிறது த பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணும்? த எண்டிங் ஆஃப் நம்மளுடைய தமிழ் ஃபார்மில் பேசும்போது நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்படி தான் பேசணும் அப்படின்னா இந்த எதிர்மறை வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ அதற்கேற்ப நம்ம கொடுக்கக்கூடியது தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த ஃபார்மேஷனை நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஒர்க் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு பேச்சிலையுமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேர்ப், இப்போ இதே வேர்ப் எடுத்துட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் எழுதுறது மட்டுமே இல்லாமல் பேசியும் பழகணும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன்னா ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிறது நான் பேசி பழகும் போது அந்த உச்சரிப்புகள் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த அடிப்படையில் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு இது நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அதை பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.